வணக்கம். நம்ம சோஷியாலஜி ஆன்சர் ரைட்டிங் சீரிஸ் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் நாம 2022 இருக்கக்கூடிய பேப்பர் 1 கொஸ்டின் நம்பர் 8C கொஸ்டின் நம்பர் 8Cல ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேட்ரியார்கி அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட். இந்த பேட்ரியார்கிக்கும் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், அதில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? ஒரு ஆணாதிக்கம் இருக்குது, அதே போல் சமூக முன்னேற்றம் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு, நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறீங்க? அதுதான் கேள்வியை கேட்குறாங்க. இது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எப்படின்றத பார்த்துருவோம். ஸோ பேட்ரியார்கி ரெஃபர்ஸ் டு அ சோஷியல் சிஸ்டம். முதல்ல நம்ம பேட்ரியார்கினா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இன் சோஷியல் சிஸ்டம் வேர் மேன் ஹோல்டு பிரைமரி பவர் அண்ட் டாமினேட் இன் ரோல்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டியில் மென்னுக்கு தான் அதிகப்படியான பவர் இருக்குன்றாங்க. அவங்க தான் லீடர்ஷிப்பை ஹோல்ட் பண்ணுவாங்க, மாரல் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. அதே போல் கண்ட்ரோல் ஓவர் த ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு தான் சொத்துரிமை அதிகமாக இருக்கும். இட்ஸ் ரிலேஷன்ஷிப் சோஷியல் டெவலப்மெண்ட் இஸ் காம்ப்ளெக்ஸ். ஒரு பேட்ரியார்கல் சொசைட்டியில் இந்த சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆஃபன் கண்ட்ராடிக்டரின்னு சொல்கிறாங்க. ஸோ எதிரானது சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு பேட்ரியார்கி கான்ட்ராடிக்டரியாக இருக்குன்றாங்க, அதாவது எதிராக இருக்குன்றாங்க. புரியுதா? அதாவது இன்வெர்ஸ்லி போர்ஷனல் அப்படின்றாங்க. இது அதிகமானா இது குறையும், இது குறைஞ்சா இது அதிகமாகும், இது அதிகமானா இது குறையும். அதாவது ஆணாதிக்கம் ஒரு சொசைட்டியில் அதிகமாக இருந்துச்சுன்னா டெவலப்மெண்ட் குறையும், இது குறைவாக இருந்துச்சுன்னா டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. இது நம்ம இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஆன் ஒன் ஹேண்ட் பேட்ரியார்கி ரெஸ்ட்ரிக்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்க பாருங்க. பேட்ரியார்கி என்ன பண்ணணும், ஒரு சொசைட்டியில் சோஷியல் டெவலப்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். காரணம் என்ன? பர்பிட்டேட்டிங் ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை அது நிலைப்படுத்துதா? பர்பிட்டேட்டிங்னா நிலைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். லிமிட்டிங் உமன்ஸ் ஆக்சஸ் டு எஜுகேஷன், பெண்களை படிக்கக்கூடாதுன்றது, எம்ப்ளாய்மெண்ட் வேலை செய்யக்கூடாதுன்றது, அதே போல் டெசிஷன் மேக்கிங்லேயும் அவங்கள கர்வ் பண்ணுறது. திஸ் எக்ஸ்க்ளூஷன் ரெடியூசஸ் ஹியூமன் பொட்டன்ஷியல் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு சொசைட்டியில் ஆண்கள் மட்டும்தான், இப்போ சொசைட்டி விட்டுருங்க, ஒரு வீடு எடுத்துங்க, ஒரு வீட்டில் பெண் வீட்டிலே இருக்கணும், ஆண்கள் மட்டும் வேலைக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு வருமானம் மட்டும்தான் அந்த குடும்பம் குரோத் ஆகுமா? பெண்கள் படிக்கக்கூடாது, அந்த குடும்பத்தில் வேலைக்கு போகக்கூடாதுன்னா அந்த ஃபேமிலியோடைய சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள், அது டெவலப் ஆகுமா? கிடையாது. இதே அந்த ஃபேமிலியில் ஆண் பெண் 2 பேரும் படித்து 2 பேரும் வேலைக்கு போனால் எக்கனாமிக்கில் அவங்க அந்த கிளாஸ் ஹைரார்கியில் மேலே போயிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் சொல்லுறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஜெண்டர் வேஜ் கேப், பெண்களுக்கு குறைவான சம்பளமோ ஆண்களுக்கு அதிகமான சம்பளமோ, அண்ட் அன்பெய்டு கேர் ஒர்க் கண்டினியூ டு ஹிண்டர் த ஈக்குட்டபிள் ப்ராசஸ் இன் டெவலப்பிங் த சொசைட்டி. கரெக்டாக இல்லையா? அன்பெய்டு கேர் ஒர்க், வீட்டை பார்த்துக்கிறதும் ஒரு ஒர்க்கு தான், ஆனால் அதுக்கு பே பண்ணுறோமா? இல்லை. இந்த மாதிரி அன்பெய்டான கேர் ஒர்க், அதே போல் வேஜ் கேப்லாம் என்ன பண்ணோம், இந்த சோஷியல் டெவலப்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்றாங்க. ஆன் அதர் ஹேண்ட் ப்ராசஸ் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட், இந்த சோஷியல் டெவலப்மெண்ட் மூலமாக மாடர்னைசேஷன், அர்பனைசேஷன், எஜுகேஷன் நடக்கிறது மூலமாக, கரெக்டாக இல்லையா? இது ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டிலையும் இப்படி நடக்கலாம். ஆனால் ஒரு மாடர்ன் சொசைட்டிலையோ இல்லை அர்பனைஸ்டு சொசைட்டிலையோ இது என்ன பண்ணணும்னா அந்த பேட்ரியார்கல் நார்ம்ஸ் சேலஞ்ச் பண்ணுது, ப்ரொமோட்டிங் த உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் லீகல் ஈக்குவாலிட்டி பார்ட்டிசிபேஷன் இன் பப்ளிக் லைஃப். கரெக்டாக இல்லையா? ஒரு கிராமம் அது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற வரைக்கும் அங்கே பேட்ரியார்கல் சொசைட்டியாக இருக்கும். இதே அது மாடர்னைஸ் ஆகுது அப்படின்னா அந்த பேட்ரியார்கல் நார்ம்ஸை அது சேலஞ்சு பண்ணணும், உமன் பார்ட்டிசிபேஷன் அது என்கரேஜ் பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க. ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட் ஹாவ் ஆல்சோ ரீடிஃபைன் டெவலப்மெண்ட் டு இன்க்ளூட் த ஜெண்டர் ஜஸ்டிஸ் அண்ட் சோஷியல் இன்க்ளூஷன். இது மாதிரி ஃபெமினிஸ்ட் மூவ்மெண்ட்லாம் என்ன பண்ணுது, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அங்கே பிளேஸ் பண்ணுறது, அதே போல் சோஷியல் இன்க்ளூஷனையும் சமுதாயத்தில் பெண்களுடைய பார்ட்டிசிபேஷனும் அது இன்க்ரீஸ் பண்ணுதுன்றாங்க. கன்க்ளூஷன் வரும். தஸ் வைல் பேட்ரியார்கி கன்ஸ்ட்ரைன்ஸ் டெவலப்மெண்ட். பேட்ரியார்கி என்ன பண்ணணும்னா டெவலப்மெண்ட் கன்ஸ்ட்ரைட் பண்ணணும், தடுக்கும். ஜென்யூன் சோஷியல் டெவலப்மெண்ட் ரெக்வயர்ஸ் டிஸ்மேண்டிலிங் ஆஃப் பேட்ரியார்கல் ஸ்ட்ரக்சர் டு அச்சீவ் ஈக்விட்டி, டெமோக்ரஸி அண்ட் சஸ்டைனபிள் ப்ராக்ரஸ். பேட்ரியார்கி என்ன பண்ணணும், டெவலப்மெண்ட்டை கர்வ் பண்ணணும். ஸோ இந்த ஜென்யூனான ஒரு சிறந்த சோஷியல் டெவலப்மெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேட்ரியார்கல் ஸ்ட்ரக்சரை டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்றாங்க. அதன் மூலமாக நமக்கு ஈக்குவாலிட்டி கிடைக்கும், டெமோக்ரஸி அங்கே சஸ்டைன் ஆகும், சஸ்டைனபிள் ப்ராக்டிஸும் ப்ராக்ரஸும் அங்கே இருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் பேட்ரியார்கிக்கும் சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கும் எடுக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க.
ஒரு சொசைட்டியில் பேட்ரியார்கி இருந்துச்சுன்னா டெவலப்மெண்ட் நடக்காது. பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ஒரு சொசைட்டியில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஆன்சர் மூலமாக, இந்த கொஷின் மூலமாக நம்ம சொல்ல வர வேண்டியது. இந்த பேட்ரியார்கல் சொசைட்டினா என்ன அப்படிங்கிறத சோஷியாலஜியில் எடுத்து படித்து பாருங்கள். ஒரு வாட்டி படிச்சுட்டு அதன் பிறகு இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். ஸோ எழுதுறது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.